ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரிஷப ராசியில ராகு கேதுக்கள் நீச்சமாகின்ற இடம். அப்ப அவங்க நம்மளுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்க கொஞ்சம் யோசனையில இருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வரக்கூடிய ராகுவானது உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் கேதுவானவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் வர்றாருங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பீரியடா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல ராகு வரும்பொழுது ராகு எதையுமே டபுள் ஆக்குவார், ட்ரிபிள் ஆக்குவார், பன்மடங்கு ஆக்குறது. இது ராகுடைய வேலை. கேது பாத்தீங்கன்னா எதையுமே தடை பண்ணுவார். தடை பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக தடை பண்ணிடுவார். ராகு பாத்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவன், கேது கெடுத்து கொடுப்பவன். இவங்க எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துலதான் வராங்க. இவங்க உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இது சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் 5லையும் 11லையும் இருந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு இப்ப 4, 10ல வர்றது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். எப்படிங்க? 4 ராகு 4 கேதுலாம் நல்லது பண்ண மாட்டாங்களே. கேது 4க்கு வராருங்க. வீடு வாங்கணும்ன்ற எண்ணம் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் தடை பண்ணுவாரு. ஆனா முழு முயற்சியோட இறங்குனீங்க அப்படின்னா அதை சீர் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு டிரான்ஸ்பர் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நான் போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா போக முடியும். இது இடமாற்றத்திற்கான ஒரு காலமும் கூட உங்களுக்கு. அதனால இவங்க ஒரு நல்ல இடமாற்றத்தை கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட இடமாற்றம்னா பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு இடமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணி செய்யற இடத்துல ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். மாமியார் வீட்டுல ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். தாய் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். தொழில் செய்யறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவானவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால வெளிநாடு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களை ஈடுபடுத்த போறாரு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக பாத்தீங்கன்னா வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு அதன் மூலமா சின்ன வகையில செலவுகள் ஏற்படும். தொழில்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா ஒரு முதலீடு செலுத்துறதோ இல்ல கூடுதல் கவனம் செலுத்துற நிலையோ ஏற்படுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் செய்ய போகின்ற நன்மைகளாக இருக்க போகிறது. 10ல வரக்கூடிய ராகுவானவர் உங்களுக்கு தொழில்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்க போறாரு. அந்த தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்த போறாரு. ராகு 10ல வரும்பொழுது பாத்தீங்கன்னாலே பொதுவாகவே அவர் கொஞ்சம் எதையுமே மிகைப்படுத்துறவர் இல்லைங்களா. அதனால என்ன செய்வார் அப்படின்னா இதுவரையிலும் இருந்த பேர்ல இருந்து அப்படியே ஒரு பெரிய பேருக்கு உங்களை மாத்துவார். அவரது தானே அப்படின்ற மாதிரி ஒரு பேரை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தரம் ராகு கேதுக்கள் உருவாக்க போறாங்க. ஸோ புகழ் அந்தஸ்து கௌரவமானது உயரப்போகிறது. உங்களுடைய திறமைகள் இந்த தரம் கண்டிப்பாக வெளி உலகத்திற்கு தெரிய வரக்கூடிய காலம் இது. அதிகாரம் மிக்க பதவிகளும் செல்வாக்கு மிக்க மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்க போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டோட இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய உச்சாணி கொம்புல உட்கார வைக்கும். அதனால இந்த ராகு கேது பயிற்சியானது ரிஷபத்திற்கும் மிகப்பெரிய நற்பலன்களை செய்யக்கூடிய நிலையில் வருவதால் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த 1.5 வருஷத்தை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டு போகலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இப்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அதே மாதிரி வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப உள்ளூர்லயே வேலை கிடைச்சி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நிலை ஒன்றுதான். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரத்துல துர்க்கை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. எங்கங்க வெள்ளிக்கிழமை நான் வேலைக்கு போயிடுவேன், என்னால ராகு கால நேரத்துல கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய நட்சத்திர நாள்ல இப்ப ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை, ரோஹிணி, மிருக சீரிஷம்னு 3 பேர் இருக்கீங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல நீங்க நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நாகவல்லி சமேத நாகநாதர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு
அதீத நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாகராஜன் வழிபட்ட ஸ்தலம். அதனால எங்க நீங்க போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால், இது நீங்க பொதுவாகவே வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது நல்லது தாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தையும், வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த ஏற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாகராஜன் அருள்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ, அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.